வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் 3ஆம் அத்தியாயம் அத்வைத சாதனை. அதில் சமாதானம் நேற்றைய தொடர்ச்சி. தம்மம் என்கிறதும் மனசின் ஏஜென்ட்டுகளேயான இந்திரியங்களை அடக்குவதுதான். உபரதியும் மனசடக்கலில் இன்னொரு அங்கம்தான். விருத்திகளுக்கு வெளிப்பிடிப்பு இல்லாமல் பண்ணுவதுதான் உபரதி என்றால், விருத்தி என்பதும் மனசின் போக்குதான், மனசின் ஓட்டம்தான். திதிக்ஷையில் வரும் பொறுமையும் மனசின் காரியம்தான். ஆகையால் மனசை சரிப்படுத்தும் சாதனைகள்தான் நாம் முன்னாலே பார்த்த எல்லாமும். இங்கே சமாதானத்தை சொல்கையில் புத்தியை நிலைநாட்டுவதை சொல்கிறார். மனஸ் நிற்கணும், மனஸ் நிலைப்படணும், மனசை இழுத்து பிடித்து ஒன்றிலேயே நிலைப்படுத்தணும் என்றே நிறைய கேட்டிருப்பீர்கள். அதனால் புத்தியை அந்த மாதிரி பண்ணணும் என்று சொன்னால் வித்தியாசமாக தோன்றப் போகிறதே என்றுதான் எடுத்த எடுப்பில் அப்படி சொல்லாமல் கொஞ்சம் சாமர்த்தியம் பண்ணி மனசென்றும் சொல்லாமல் புத்தி என்றும் சொல்லாமல் இரண்டிற்கும் பொதுவாக சித்தம் சித்தம் என்று சொல்லிக்கொண்டு வந்தேன். அதற்கும் ஆச்சாரியாலே வழிகாட்டி இருப்பதாலேயே அப்படி சொன்னேன். அபரோக்ஷானுபூதியில் அவரே சத்தாகிற லட்சியத்தில் சித்தத்தை ஐகாக்கிரியப்படுத்துவதுதான் சமாதானம் என்று நினைக்கப்படுகிறது என்றுதான் லக்ஷனை கொடுத்திருக்கிறார். சித்தை காக்கரியம் து சல்லக்ஷயே சமாதானமிதி ஸ்மிருதம். இத்தனை பீடிகை போட்டுவிட்டதால் ஏன் இங்கே புத்தியை ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம். ஸ்ரத்தையை இதற்கு முந்தி சொன்னார். அங்கேயும் பொது அபிப்பிராயம் ஸ்ரத்தை என்பதில் புத்திக்கு காரியமில்லை, பிளைண்ட் ஃபெய்த், குருட்டு நம்பிக்கை என்பதாலேயே அங்கே புத்தியை ஒதுக்கியாயிற்று. நம்பிக்கை மனசின் காரியம்தான் என்பதாகவே இருந்தாலும் ஆச்சாரியாலோ புத்தி அவதாரணம், புத்தியின் நிச்சயமான உறுதிதான் ஸ்ரத்தை என்று சொன்னதை பார்த்தோம். இங்கே நமக்கு வேலையில்லை என்று புத்தி உறுதிப்படுத்தி கொண்டு சாஸ்திரத்தையும் குரு வாக்கியத்தையும் ஏற்றுக்கொள்வதையே ஆச்சாரியால் சொல்கிறார் என்று அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டோம். அதன் தொடர்ச்சியாகவே இப்போதும் புத்தியை ஒன்று திரட்டி பிரம்மத்தில் நிலைப்படுத்துவதுதான் சமாதானம் என்கிறார். உணர்ச்சியால் இழுபடாமல் சரியாக விசாரித்து உண்மை பொய்களை உள்ளபடி பார்க்கிற அந்த கரணத்தின் அங்கமான புத்தியை லோகத்திலுள்ள அநேக சமாச்சாரங்களை ஜட்ஜ் பண்ணும் காரியங்களிலிருந்து விடுவித்து ஒன்று திரட்டி அடக்கி பிரம்மத்தின் விஷயமாகவே வைக்க வேண்டும். அதுதான் சமாதானம் என்கிறார். உணர்ச்சிதான் நானா திசையும் ஓடுகிறதென்றதில்லை, அறிவுந்தான் ஓடுகிறது. ஆனால் உணர்ச்சியோட்டத்தை மட்டுமே பொதுவாக தோஷமாக நினைக்கிறோம். அறிவின் ஓட்டத்தை அப்படி நினைப்பதில்லை. பர்சூட் ஆஃப் நாலேஜ் என்றே அறிவு எந்த விஷயத்தை தேடிப்போய் சேகரம் செய்வதையும் கொண்டாடுகிறோம். எல்லாம் தெரிஞ்சுக்கணும், களவும் கற்றுமர. ஆச்சாரியாலே சர்வஜ பட்டம் வாங்கினவர் என்றெல்லாம் சொல்கிறோம். நானே இப்படி நிறைய சொல்லி தூண்டி கொடுத்து கூட இருக்கிறேன். ஆனாலும் அதெல்லாம் ஆத்தியாத்மிகமான சாதனையில் 2வது ஸ்டேஜில் அட்வான்ஸ் இரவனுக்கு சொன்னதில்லை. அதற்கு ரொம்ப முற்பட்ட நிலையில் சொன்னதுதான். அப்போது புத்தியை நன்றாக பல துறையிலும் பழக்கி தீக்ஷண்யப்படுத்தி கொண்டால் அப்புறம் அத்தியாத்ம வித்யையில் பிரவேசித்து அதில் முதலில் சொன்ன நித்யாநித்ய வஸ்து விவேகத்தை முறைப்படி சாதிக்க முடியும். இந்த வஸ்து விவேசனம் புத்தி காரியந்தானே. ஆனால் அப்புறம் ஆத்ம சாதகன் என்றே தன்னை ஆக்கி கொண்டு விட்டவனுக்கு மற்ற எந்த நாலெட்ஜும் வேண்டாம். செல்ஃப் நாலேஜ், ஆத்மாவை பற்றிய அறிவு ஒன்றுதான் வேண்டும். பாக்கி எந்த விஷயத்திலும் அவனுடைய புத்தி வாய் வைக்காமல் சுத்தமான பிரம்மம் ஒன்றின் விஷயத்தில் மட்டுமே அது போகும்படியாக அவன் கட்டுப்படுத்தி நிலைப்படுத்தணும்.
யதேந்திரிய மனோ புத்தி என்று கீதையில் ரொம்பவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்திரியங்களையும் மனசையும் மாத்திரமில்லாமல் புத்தியையும் கட்டுப்படுத்தணும் என்று. பல விஷயங்களில் புத்தி ஓடாமல் கட்டுப்படுத்தி பிரம்மத்திலேயே நிலைநாட்டணும். புத்தியை பிரம்மத்தில் நிலைநாட்டுவதை ஆச்சாரியால் பிரம்மணி புத்தே ஸ்தாபனம் என்கிறார். ஆனால் உபனிஷத்திலோ புத்தி சக்தியான மேதையினால் ஆத்மாவை அடைய முடியாது என்று இருக்கிறது. ஒட்டிக்கு இரட்டியாக 2 உபனிஷத்துக்களில் இப்படியே ந மேதையா என்று அச்சடித்தாற் போல சொல்லி இருக்கிறது. மனஸ், வாக்கு, புத்தி எதாலேயும் ஆத்மாவை பிடிக்க முடியாது என்பது பிரசித்தம். பின்னே ஆச்சாரியால் இப்படி சொல்லி இருக்கிறாரே என்றால் இங்கே அவர் முடிவு நிலையான சமாதியை சொல்லவில்லை. அதற்கு கீழ் நிலையிலுள்ள ஒன்றை சொல்வதால்தான் சமாதானம் என்று பிரித்து காட்டியிருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். மேதையாலோ ஏராளமான வேத படிப்பாலோ பிடிக்க முடியாது என்று சொன்ன அந்த 2 உபனிஷத்திலேயும் அப்படியானால் வேற எப்படி அதை பிடிப்பது என்பதற்கும் உடனேயே பதில் இருக்கிறது. அந்த ஆத்மாவையே வரணம் பண்ணுவதுதான் அதை பிடிப்பதற்கு வழி என்பதே அந்த பதில். அதென்ன வரணம் என்றால் வரன் வரன் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம். பெண்ணுக்கு வரன் பார்க்கணும் என்கிறோம். வரன் என்றால் தலை சிறந்தவன், பெஸ்ட் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பல பேருக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் என்பது. பல பேரில் சூஸ் பண்ணப்பட்டவன் வரன். ஸ்வயம்வரம் என்கிற போது இந்த அர்த்தம் நன்றாக வெளிப்படுகிறது. பல ராஜகுமாரர்கள் கூடியிருக்கும் சபையில் ஒரு ராஜகுமாரி தனக்கு பிடித்த ஒருவனை தானே சூஸ் பண்ணுவது ஸ்வயம்வரம். அப்படி வரிப்பதுதான் வரணம். சரியான குருவை தேடி கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து அவரிடம் போய் சேருவது குருவரணம். நல்ல சிஷ்யனை தேடி எடுப்பது சிஷ்யவரணம். இந்த மாதிரி பாக்கி சகல சமாச்சாரத்தையும் தள்ளிவிட்டு ஆத்மா ஒன்றையே தேர்ந்தெடுத்து அதையே உன்னை நீ தெரிவிச்சுக்கோ. நீயேதான் நானாயிருந்தாலும் எனக்கு அது தெரியலை. நான் நினைக்கிற இந்த புத்தி, மேதை, மனஸ், வாக்கு எதாலேயும் உன்னை தெரிஞ்சுக்க முடியலை. அதனாலே நீயே உன்னை தெரிஞ்சுக்கணும் என்று பிரார்த்தித்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் பளீரென்று அது வெளியாகிவிடும். இவனுடைய புத்தி, மனஸ், வாக்கு எல்லாவற்றையும் இல்லாமல் பண்ணி இவன் ஆத்ம ஸ்வரூபமாகவே ஸ்வானுபூதி பெறும்படி பண்ணிவிடும். இவன் வரணம் பண்ணியதற்கு பதிலாக ஆத்மா பண்ணுவதை வரணத்துக்கு முந்தி ஒரே ஒரு எழுத்தை கூட்டி விவரணம் என்று உபனிஷத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது. விவரணம் என்றால் உள்ளே இருப்பதை வெளிப்படுத்தி காட்டுவது, மூடி வைத்திருந்ததை திறந்து விட்டு விடுவது. ரிவிலேஷன் என்கிறார்களே அது. ஆக சாதகன் பண்ண வேண்டியது மேதா வித்தனமெல்லாம் பிரம்மத்திடம் எடுபடாது என்று புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் தள்ளி அதையே வரித்து பிரார்த்தனை பண்ணுவதுதான். வரணம் பண்ணுவதிலேயே பிரார்த்திப்பது என்பதையும் அடக்கித்தான் ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். அதே ஆச்சாரியால் இங்கே சுத்த பிரம்மத்தில் புத்தியை ஸ்தாபி என்று சொல்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அசலாக பிரம்மத்திலேயே இல்லாமல் பிரம்மத்தை பற்றி, பிரம்மத்தை குறித்து வேதாந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ, குரு என்ன உபதேசிக்கிறாரோ அதிலேயே புத்தியை ஏகாக்கிரமாக பதிக்கணும் என்பதே அர்த்தம். நான் அப்படித்தான் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறேன். புத்தியை அப்படியே பிரம்மத்திலேயே முழுக விடுவது பிற்பாடு 3வது ஸ்டேஜின் கடைசியில். அது சமாதி, இது சமாதானம். இங்கே பிரஹ்மணி பிரம்மத்தில் என்பதற்கு பிரம்மத்தை பற்றிய விஷயத்தில், அதாவது அதை பற்றி சாஸ்திரம் என்னென்ன சொல்கிறதோ அதில், குரு என்ன சொல்கிறாரோ அதில் என்று அர்த்தம் பண்ணிக்கொண்டால்
சரியாய் வரும். பிரம்ம வித்யா தத்துவார்த்தங்களிலேயே சர்வதாவும் புத்தியை பூர்ணமாக செலுத்த வேண்டும் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸ்ரத்தையின் அபியாசத்தில் சாஸ்திரமும் குருவும் சொல்வதை ஸ்ரத்தையோடு புத்தியில் அவதாரணம் செய்ததன் தொடர்ச்சியாக, அதன் லாஜிக்கல் கன்க்ளூஷனாக அத்தியாத்ம சாஸ்திரத்தை புத்தியுடைய குறுக்கு கேள்விகளை எழுப்பாமல் ஸ்ரத்தையோடு அந்த புத்தியாலேயே நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரத்தில் எழுதி வைக்காததாகவும் குரு சிலது சொல்லலாம். அதையும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பிரம்மானுபவம் வருவது பின்னாடி. நிஜமான பிரம்ம ஞானம் அதுதான். இப்போது புத்தி ஞானமாக அதில் அறியக்கூடியதையெல்லாம் அறிய வேண்டும். இந்த நாலெட்ஜ் ஒன்றுக்கே முழு புத்தியையும் ஒருமுகப்படுத்தி ஆழமாக ஈடுபடுத்த வேண்டும். சம்யக் ஆஸ்தாபனம் பண்ண வேண்டும். எக்காலமும் இதை பண்ண வேண்டும். அதுதான் புத்தியின் சமாதானம். இப்போது இவன் அப்படியே ஆத்மாவில் புத்தி கரைந்து போகும்படியான தியானத்தில் உட்காருவதற்கு பக்குவப்படவில்லை. இந்த கட்டத்தில் புத்தி காரியம் பண்ணி கொண்டுதான் இருக்கும். அப்போது அதை கொண்டு ஆத்மாபிவிருத்திக்கு எது நல்லதோ அதை மட்டும்தானே பண்ண வேண்டும். அது ஆத்ம சாஸ்திர விஷயங்களை நன்றாக அறிகிற காரியத்தை தவிர வேறென்னவாக இருக்க முடியும்? மகா வாக்கிய உபதேசம் மட்டும். அப்புறம் சந்நியாசத்தோடு ஃபார்மலாக வாங்கி கொள்ள வேண்டும். பாக்கி எல்லாம் இப்போது படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் வித்யா குரு. அப்புறம் சந்நியாசம் தந்து மகா வாக்கியோபதேசம் செய்பவர் ஆச்சிரம குரு. அவர் சந்நியாசியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முன்னாடி அவரையே வித்யா குருவாகவும் கொண்டு பிரம்ம வித்யா சாஸ்திரங்களை படிக்கலாம். அல்லது நல்ல சீலமும் அனுஷ்டானமும் உசந்த படிப்புமுள்ள வேறொரு சத் வித்வானிடமும் வித்யாபியாசம் செய்யலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, மகாபிரிவ அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள், ஸ்லோகங்கள், ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம்.